ஹலோ ஆல். இது வரைக்கும் 4:30 பிஎம் 4:30 மணிக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு ரீசனிங் பசில்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். சரிங்களா? ரீசனிங் பசில்ஸு நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் ப்ரிலிம்ஸ் லெவல் ரீசனிங் வேண்டாம் சார், ஒன்று கொண்டு போனால் மெயின்ஸ் கொண்டு போங்கன்னாங்க. மெயின்ஸுக்கு கொண்டு போகலாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் இல்லை சார் மெயின்ஸ் வேண்டாம், எங்களுக்கு கேல்குலேஷன் தான் பிரச்சனையாக இருக்குனாங்க. அதாவது கேல்குலேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். இனி ரெகுலராக இதை கன்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இது ஓகே ஆச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன செஷன் வேணுன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சுக்குவேன். இல்லை சார் எனக்கு ரீசனிங்கே கொண்டாங்க அப்படின்னா ரீசனிங் கொண்டு வரேன். இல்லை சார் இங்கிலீஷ் கொண்டாங்க, இங்கிலீஷ் நீங்கள் எப்படி நடத்துறீங்க நான் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் நான் நடத்துவோம், அதையும் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் எதை விருப்பப்படுறீங்களோ அதை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுவே உங்களுக்கு ஓகேவா இருக்குது, இந்த ஸ்பீடில் எங்களுக்கு வரல சார், இந்த ஸ்பீடில் எங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சார் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமர். புரியுங்களா? டிஸ்க்ளைமர், இது முதல் கிளாஸு, அதனால் நான் பொறுமையாக செஞ்சு காட்டுவேன். சரிங்களா? பொறுமையாக செஞ்சு காட்டுவேன்னா ரொம்ப பொறுமையாக இல்லை, என் லெவலுக்குன்றது பார்க்கும்போது நான் கொஞ்சம் பொறுமையாக செய்வேன். முக்கியமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், டேபிள்ஸும் பர்சன்டேஜும் தெரிஞ்சிருக்கணும் சார். இந்த கிளாஸ் வரக்கு முன்னாடி டேபிள்ஸும் பர்சன்டேஜும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். பர்சன்டேஜ் கூட இல்லைனாலும் டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதான் நீங்கள் டக்கு டக்குன்னு கன்டினியூ பண்ணுவீங்க. இல்லைனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். சரிண்ணா? சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துறாங்க அப்படின்னா, சார் இந்த மாதிரி கொஸ்டினாக கொடுத்துறாங்கன்னா பயப்படாதீங்க, அரண்டக்கூடாது. 75,000 அப்படின்ட்டு அரண்டாதீங்க, பொறுமையாக சால்வ் பண்ணலாம். எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இந்த இதை பாருங்கள், யூனிட் டிஜிட்டை 2, 7, 1, 8 யூனிட் டிஜிட் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், யூனிட் டிஜிட் மட்டும் சால்வ் பண்ணலாம். இங்கே 7 மைனஸ் எக்ஸு, அடுத்து இங்கே -1, அடுத்து இங்கே 0 -0, அடுத்து இங்கே +0. இந்த எக்ஸு இங்கே கொண்டு போயிடுவோம். இந்த எக்ஸ் மைனஸாக இருக்காரா, இவர் ரைட் சைடு போயிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? அப்போ லெஃப்ட் சைடு இருக்கவர் என்ன பண்ணுவார், இந்த சைடு வந்துடுவார். எது இந்த சைடு வரும்னு ரொம்ப முக்கியம். இது இந்த சைடு வந்துடும். இது இந்த சைடு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லாஸ்ட் இருக்கார்ல, இவர் என்ன இருப்பார், -4 வந்துடுவார். சரிங்களா? இந்த எக்ஸுன்றதை நான் இங்கே வச்சுக்கல, சும்மா வச்சுருக்கேன், ஒரு ஃபார்மெட்டுக்காக வச்சுருக்கேன். = 0 இந்த இதை இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ எடுத்து பார்த்தா என்ன இருக்குன்னா, 7 - 1 ஒரு 6, இங்கே 0 0 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 - 1 4, 6 - 1 4 எவ்வளோ ஆச்சு, 6 - 1 4 எவ்வளோ ஆச்சு, 2. இப்போ இதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? 2ல் வேறு எதுவும் முடியல, இதான் முடிஞ்சிருக்கு, இதான் ஆன்சர். சார் என்ன சார் இப்படி போட்டுடலாமா, இது எக்ஸாமில் கொஞ்சம் நன் ஆஃப் தீஸ் இருக்குல்ல, பிரச்சனையாக வந்துடாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்ராக்சிமேட்டாக பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். சார் அப்ராக்சிமேட்டாக பண்ணால் இது 70,000 கொண்டு வரணும். இது 70,000 கொண்டு வரணும் என்ன வரும், ஒரு 1126 ரூபா வரும். 126 வரணும். சரிங்களா? ஒரு 26 வந்தால் 900, ஒரு 100 வந்தால் 126. சரிங்களா? இங்கே ஒரு 330, இங்கே ஒரு 530. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இங்கே ஒரு 200 வந்துருச்சு. இங்கே ஒரு 30 இருக்காரு, இந்த 30 போல 126 தூக்கி விட்டுறேன். 100 இருக்கு, 100 + ஒரு 200 எவ்வளோ ஆச்சு, 300. 75,000 இருக்காரா, இங்கே 70,000 வந்துச்சா, 70,000 சேர்த்தமா 5,157 + ஒரு 200 கிட்டத்தட்ட வந்துடும் சார், 300. அதாவது 200 + ஒரு 100ல் அப்போ எவ்வளோ ஆச்சா, 300. 5,400 வந்துச்சு ஆன்சர். இதை இப்படி நான் உட்காந்து உங்கள் செக்லாம் பண்ண சொல்ல, நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி பார்த்தீங்களா, எக்ஸாம் பாயிண்ட் டைப்பில் போட்டு போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 0.25 குறையாது, கண்டிப்பாக குறையாது. நன்னாவது மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி கேள்விக்கு. ரைட்டா? அடுத்து இதெல்லாம் கொடூர டைப்பு. சரிங்களா? பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, 56% கண்டுபிடிக்க போயிடுவாங்க. நம்ம ஆட்கள் பிகினர் 56% கண்டுபிடிக்க தேவையில்ல. இதையும் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, 4 4 5 6 5 பரவாயில்ல, நான் ட்ரை பண்ணுவோம். எப்படின்னா இங்கே 6ல் முடியுதா, இங்கே 9ல் முடியுது. யூனிட் டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்சன்டேஜ்னு வந்துச்சுன்னா அதை 100ஆல் டிவைட் பண்ண மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 590 இருக்குன்னா 590 ÷ 100 அப்படின்னு வச்ச மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. 5.9 அப்படின்னு வந்திருக்கும், இங்கே 56ன்னு இருக்கும். சரிங்களா? ஆக மொத்தம் முடிகிற இது என்னது, செகண்ட் டிஜிட்டை முடிஞ்சாலும் சரி, லாஸ்ட் டிஜிட்டை முடிஞ்சாலும் சரி, இந்த 100ன்னு போட்டால் லாஸ்ட்டில் முடிகிறது தான் இங்கே முடியும். இங்கே முடியாது எனக்கு 4. 9 × 4 9 × 4 9 × 6 எவ்வளோ ஆச்சு, 4ன்னு வரும். 0.4 ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 605. சரிங்களா? 605 பக்கத்தில் 0 இருக்குது. இங்கே என்னன்னாலும் வந்துட்டு போகுது, இந்த யூனிட் டிஜிட் மெத்தட் வச்சு போட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ எக்ஸு ஈக்குவல் போட்டு இந்த 0.4 இங்கே வந்து மைனஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும், இங்கே வந்து 10ன்னு மாற்றிடுவாங்களா பாரோ பண்ணி, அப்போ என்ன கிடைக்குன்னா இங்கே 0.6ல் ஆன்சர் வரணும். இங்கே பாருங்கள், 0.6ல் ஆன்சரில் இல்லை, இங்கே இருக்காரு கரெக்டு, இங்கே இல்லை. புரியுதா? பார்த்தனே போட்டு போயிடலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொசீஜர் போகிறேன்னு சொல்லிட்டு இதை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. சால்வ் பண்ணாதீங்க. சரிங்களா? சார் சிம்பிளிஃபிகேஷன் 30 செகண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும். எக்ஸாமில் 30 செகண்டுக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. புரியுங்களா? நன்னா தீஸ் கூட இல்லை, இதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து
இந்த மாதிரி கேள்வி வந்துருச்சா? இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சரே 2 டிஜிட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 டிஜிட்டை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். 2 டிஜிட் மட்டும் சால்வ் பண்ணால் போதும். எப்படின்னா இங்கே வருங்க கவனிங்க, இங்கே 125 25ன்னு வச்சுக்கோங்க. 2 டிஜிட் மட்டும் எடுத்துங்க. அடுத்து இங்கே 8 கியூப்னு இருக்காரா? 8 கியூப்னா என்னது? 512. கியூப்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும், பார்த்தா தெரிஞ்சுக்கணும். 512னா 12 மட்டும் எடுத்துங்க சரிங்களா. ப்ளஸ் எக்ஸ் சம்திங் எக்ஸ். அடுத்து இங்கே 18%. 100னா இது கேன்சல் ஆயிருமா? 0 கேன்சல் ஆயிருமா? 18 × 8 நான் இப்போ தான் சொன்னேன் டேபிள்ஸ் தெரியணும்ட்டு. 144. 18 × 8னா 144. எனக்கு லாஸ்ட் 2 தெரியணும். 44 மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த 100ன்றதை விட்டுருங்க. 44. அடுத்து இங்கே இதை டிவைட் பண்ணிங்கன்னு வைங்க. 55க்கு 5 55க்கு 5 பேலன்ஸ் ஒரு 1 ஓகேங்களா. 110 இருக்கும். அப்போ 510. 510 லாஸ்ட் டிஜிட் என்னது? 10. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துங்க 10. ஏன் சார் லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் சால்வ் பண்ணுங்க? இப்போ பாருங்க ஆன்சர் பாருங்க. இங்கே வருங்க, இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 37 சார். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 54. 37 54 மைனஸ் பண்ணோன்னா எவ்வளோ ஆச்சு? உங்களுக்கு ஆன்சர் 17. ஆன்சர் 17. புரிஞ்சா? ஆன்சரே வந்துடும், டைரக்டா ஆன்சரே வந்துடும். புரியுதா? இந்த முன்னாடி இருக்கலாம் சொல்ல தேவை. ஏன்னா 2 டிஜிட் தானே இருக்கு. 2 டிஜிட்டை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். 2 டிஜிட்டுக்கு 2 டிஜிட்டை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் போமா? ஓகே சரி, எல்லாத்துலேயும் 5 இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன் 5 இருக்கு, அப்ராக்சிமேஷன் எல்லாமே 5 இருக்கு. டக்குன்னு சால்வ் பண்ணிடுவோம். டெய்லி கொண்டு வந்தோம்னா ப்ராக்டிஸ் நல்லா ஆயிடுவீங்க. சரிங்களா? ரைட், இப்போ இங்கே 899 டிவைட் 31 கஷ்டப்பட்டு அடிப்பாங்க நிறைய பேர், நான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து இங்கே போகும்போது 62ன்னு போங்க. 62ன்னு போவீங்க. பேலன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க சார். எப்பயுமே பேலன்ஸ் எங்கே பார்க்கணுன்றத மட்டும் சொல்லிடுறேன். 62ன்னு போட்டீங்க என்னாச்சு? 2ன்னு வந்துடும். சரிங்களா? 2ன்னு வந்துருச்சு. இப்போ 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 1ன்ற நம்பர் கூட நீங்க எதை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு 9ன்னு முடியும்? கண்டிப்பா ஆப்வியஸா 9ன்னு இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணாதான் உங்களுக்கு 9 முடியும். அப்ப நீங்க டைரக்டா பார்த்தனே போட்டா 29. புரிஞ்சா? பார்த்தோன்னே என்ன பண்ணலாம்? 29 பிளஸ் இங்க என்னாச்சு? நான் சொன்னேன் டேபிள்ஸ் 7. இது பார்த்தா 171ன்னு சொல்லிட்டு டேபிள்ஸ் படிச்சவங்க போட்டுருவாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ ஆச்சு? 200. 200 இங்க 8ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னா 25. ஓகே, 200 டிவைட் பை 8 25. இதெல்லாம் சரியான மெத்தட் சார். நான் இப்போ சொல்லி கொடுத்தேன்ல, இதெல்லாம் சரியான மெத்தட். ஏன்னா 31 கீழே இருக்கு, 899க்கு மேலே இருக்கு. இதெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு போட்டுருவாங்க, 62 போட்டுருவாங்க, பேலன்ஸ் 7. அடுத்தது 27. 27 279 தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. அதெல்லாம் நீங்கள் தேடவே வேண்டாம். லாஸ்ட் டிஜிட் பாருங்க, 1ன்னு முடியுதா? 1ன்றது எப்போ 9ஆம் பாருங்கன்னா 9ஆல் மல்டிபிள் பண்ணதான் ஆகும். அப்போ நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். சரியா? அடுத்து போமா? அடுத்து வாங்க, கொடூர கொஸ்டினை முடிப்பது எப்படி அப்படின்னு போடலாம். இப்போ பாருங்க, இதை எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி பண்ணிக்கலாமா? இதை எல்லாத்தையும் 2 ஸ்கொயராக போட்டாலும் சரி, இல்லை எல்லாத்தையும் 4 பவர்னு வச்சுக்கலாம் சரி. இதான் 4 பவர் 1, 4 பவர் 4ஆ? 4 பவர் 4 விட இப்படி வச்சுக்கலாம்ண்ணே, 16 × 16 வச்சிடலாம். 16 × 16 ஹோல் ஸ்கொயர்னு வச்சிடலாம். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 2 கியூபு பவரு ஒரு இதுனா 2 பவர் 6 கரெக்டாக? 2 பவர் 6. இதை டிவைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணோம். 16 என்னது? 16 என்னது? 2 பவர் 4 கரெக்டாக? 16 2 பவர் 4ன்னு தெரியணும் சார். எப்படி தெரியணும் அப்படின்னா 2 ஸ்கொயர்னா என்னது? 2 ஸ்கொயர் 4. அது கூட திருப்பி இன்னொரு 2 ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா என்னாச்சு? 2 பவர் 4. அது 16 தானே? 4 × 4னா எவ்வளோ ஆச்சு? 16. அதான் இங்கே போட்டுருக்காங்க. ஓகே, 2 பவர் 4னா 16. ரைட்டு, இப்போ என்ன பண்ணணும்? இதை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? இந்த 16க்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 பவர் 4ன்னு போட்டுருவீங்க. அது மேலே வரும்போது மைனஸ் ஆகிடும். டிவைடில் இருக்கிறது மேலே வரும்போது மைனஸ் ஆயிரும். இந்த மாதிரி மல்டிபிள் இருந்துச்சுன்னா அடிஷன் பண்ணிக்கலாம். அப்படியே இதை அடிஷன் பண்ண போனால் இங்கே +6 இங்கே -4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ என்ன வந்துடும்? 2 பவர் 2. இங்கே மைனஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 × 16 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 16 × 16 நான் உள்ளே கொடுத்துறேன். இந்த ஸ்கொயரை உள்ளே கொடுத்துட்றேன். ஸ்கொயர் உள்ளே கொடுத்தா இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் ஆயிரும். 256 -4. 256 நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு அது கூட சேர்த்து என்ன பண்ணணும்? -4 பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதே மாதிரி யூனிட் டிஜிட் மெத்தட் ட்ரை பண்ணுறேன். இங்கே 6ல் முடியுது, இங்கே 6ல் முடியுது. 6 × 6 என்னாச்சு? எனக்கு 6ன்னு வரும். கரெக்டுங்களா? அடுத்து இங்கே 2 ஸ்கொயர்னு என்னாச்சு? 4. 6ல் முடியுது, இங்கே 4ல் முடியுது. ஆன்சர் எனக்கு என்ன வரணும்? லாஸ்ட் டிஜிட் 2ல் வரணும். ஆன்சர் லாஸ்ட் டிஜிட் 2ல் இல்லை, தப்பு. 2ல் இல்லை, தப்பு. 2ல் இருக்காரு, கரெக்டு. இல்லை, தப்பு. இல்லை, தப்பு. புரிஞ்சா? எப்படி போட்டோன்ட்டு டக்குன்னு பார்த்தனே போடுறா. இதெல்லாம் ரொம்ப கேல்குலேட்டிவாக இருக்குன்னு நினைப்பீங்க. ரொம்பலாம் கேல்குலேட்டிவ் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது. இந்த 16 × 16 வச்சாலும் சரி, இல்லை எப்படி வச்சாலும் சேர்த்தீங்க. கடைசியில் யூனிட் டிஜிட் மட்டும் பார்த்து போட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட், அடுத்து
போமா. அடுத்து அப்ராக்சிமேஷன் வந்துட்டாங்கல்ல. அப்ராக்சிமேஷன் பாய்ஸ். அப்ராக்சிமேஷனில் ஒரு கொஸ்டின் மட்டும் இனிமேல் ஒரு செட்டில் ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துருவோமா? கமெண்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இல்லைனா நீங்கள் வெறும் வீடியோ மட்டும் பார்த்து வாயை பார்த்துட்டு இருப்பீங்க, இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க. சரிங்களா? ஓகே. இங்கே என்ன இருக்குது? 16x16. ஓகேங்களா? நான் எழுதுறேன் உங்களுக்காக, உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக எழுதுறேன், மித்தபடி நான் எழுத மாட்டேன். சரிங்களா? இது என்ன இருக்குது? 64 இன்ட்டு 256. 256 ரூட் எடுத்தீங்கன்னா இது ஒரு 16 ப்ளஸ் ஒரு 145 தான் வேல்யூ கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன இருக்குது? காமனாக 16 இருக்குது, இங்கேயும் 16 இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த 16 காமனாக நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த 64 இந்த 16 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினா எவ்வளோ ஆச்சு? 80. புரியுதா இது என்ன பண்ணியிருக்கேன்ட்டு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோன்னா, இங்கே 16 வெளியே எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், என்ன எழுதலாம்? 16 ப்ளஸ் ஒரு 64 அப்படின்னு எழுதலாம். 16 ப்ளஸ் ஒரு 64னா உங்களுக்கு வேல்யூ 80ன்னு போட்டுடலாம். அழகா வேல்யூ 80ன்னு போட்டால் 145ன்னு போடலாம். 16 இன்ட்டு 8 1280. இது கூட சேர்த்து ஒரு 145 ஆட் பண்ணணும். 25ன்னு வரணும். 25 இருக்காரு, ஆன்சர் கரெக்டு. 25 இல்லை, 25 இல்லை, 25 இல்லை, 25 இல்லை. ஓகே. இது எப்படி பண்ண புரியுதா இல்லையா? 4 + 2 இங்கே வந்து 25ன்னு வருது. 25ன்னு வருது, ஆன்சராக போடுறேன். சரிங்களா? ரைட். அடுத்து அப்ராக்சிமேட் வேல்யூ. எங்கேயெல்லாம் வேறு வழியே இல்லை, இதெல்லாம் எழுதி தான் ஆகணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எழுதி போகிறதா டக்குன்னு போட முடியும். 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இங்கிட்டு வந்துருமா? எக்ஸ் இங்கிட்டு வந்து ஸ்கொயர் ஆயிரும். ஸ்கொயர் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தா, இந்த 36 இருக்காருல்ல, இந்த 36 என்னவா இருப்பாருன்னா 36னே வச்சுக்கோங்க. அடுத்து இவங்க 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேர் மல்டிபிள் பண்ணிருங்க. 27 இன்ட்டுன்னா இங்கே 81. இப்போ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு 6 ஸ்கொயரு, இது ஒரு 9 ஸ்கொயர். சரிங்களா? ரூட் எடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. இது 6 ஸ்கொயர், இதுக்கு ரூட் எடுப்பீங்களா? எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ன்னு போட்டு இதுக்கு ரூட் எடுப்பீங்க. இதுக்கு ரூட் எடுத்தீங்க, இது 6, இது 9, மொத்தம் 54. ஆன்சர் 54. எக்ஸோட வேல்யூ 54. ரைட். அடுத்து 30% ஆஃப் 580. சரி, 21% ஆஃப் 200. இதை மைனஸ் பண்ணுவோம். சரி, ரைட்டு. 30% இதெல்லாம் வேறு வழி இல்லை, ப்ரொசீஜர் தான் போயாகணும். இப்போ பாருங்கள், 30% 580 டக்குன்னு மல்டிபிள் பண்ண தெரியணும். 580. இப்போ 3 இன்ட்டு 50னா இப்போ எவ்வளோ ஆச்சு? 150. 8 இன்ட்டு 3னா எவ்வளோ ஆச்சு? 24. 150 ப்ளஸ் ஒரு 24, 174 ப்ளஸ்ஸு. சரி, இதை மல்டிபிள் பண்ணிட்டேன். 3 இன்ட்டு 58 பண்ணிட்டேன். 3 இன்ட்டு 58 பண்ணிட்டேன், அதான் சொல்கிறேன். சரிங்களா? 50 ப்ளஸ் ஒரு 24, 74 அப்படின்ட்டு. ஓகே. அடுத்து இங்கே வருங்க. அடுத்து 21% ஆஃப் 200, 42. 21% ஆஃப் 200, 42. மைனஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது உங்களுக்கு பார்த்தா தெரியணும், 46 ஸ்கொயர்னு. எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா, 45 ஸ்கொயர் நமக்கு தெரியணும். 45 ஸ்கொயர்னு என்னது? இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் இருக்குல்ல, இந்த 5 ஸ்கொயரில் முடிஞ்சா இதுக்கு அடுத்து வரக்கூடிய நம்பர் என்ன பண்ணணும்? அதோட மல்டிபிள் பண்ணிக்கணும். மல்டிபிள் பண்ணால் என்ன ஆச்சு? 2025 வரும். லாஸ்ட்டில் 25 டெம்பரேட்டாக வச்சுக்கணும். 5 ஸ்கொயர்னா அடுத்து இந்த நம்பர் இருக்கிறதுல, இந்த நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பரை மல்டிபிள் பண்ணி போட்டிங்கன்னா அது 5 ஸ்கொயர் வந்துடும். 2025 45ன்னு தெரிஞ்சுன்னா அது கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது, ஒரு 100 தான் அதிகமாக இருக்குது. அதனால் இது 46 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவீங்களா? ஈக்குவல் டு எக்ஸா? ஈக்குவல் டு எக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இதை மைனஸ் பண்ணால் என்னாச்சு? 4 மைனஸ் ஆயிருக்கும். அடுத்து இதில் 174 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 4 மறுபடியும் மைனஸ் ஆயிரும். ஆன்சர் 170. ஆன்சர் 170. அடுத்து இந்த கொஸ்டின் 38 இன்ட்டு 5. ஓகே. இன்னொரு கொஸ்டின் இருக்கா? இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் செய்யுங்களா, இல்லை அடுத்த கொஸ்டின் ஹோம்ஒர்க் செய்யுங்களா? சரி, கொஞ்சம் ஈஸியாக நானே செஞ்சிடறேன். நீ ஹோம்ஒர்க் செய்யற கஷ்டமாக கொடுத்துடலாம். பழைய காலத்தில் ஸ்கூலில் பண்ணுவாங்கல்ல, ஹோம்ஒர்க் செய்யற கஷ்டமாக கொடுத்துட்டு ஈஸியாக இருக்கு நம்ம செஞ்சிருவோம்ல, அது மாதிரி. 12 இன்ட்டு 6. 12 இன்ட்டு 6 எவ்வளோ ஆச்சு? 72. இங்கே 9 இன்ட்டு 3. 9 இன்ட்டு 3 எவ்வளோ ஆச்சு? 27. 12 இன்ட்டு 6, 9 இன்ட்டு 7, 27 ஈக்குவல் டு எக்ஸ். இதனடுத்து இப்போ நான் 45. சார் பார்த்தனே சொல்லலாம் எப்படி 45ன்ட்டு, அதுக்கெல்லாம் ஒரு மொரட்டு கான்செப்ட் இருக்குது. 45. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? 195 இன்ட்டு பையன் என்ன பண்ணணும்? இதை பாதியாக்கணும். இதை பாதியாக்கினா என்னாச்சு? 38க்கு ஒரு 19, அடுத்து ஒரு 1க்கு ஒரு பாதி, 195. சரிங்களா? 195. 195ல் 45 போச்சுன்னா 150 ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் கமெண்ட்டில் போகிறீங்களா? இந்த கொஸ்டினை கமெண்ட்டில் போகிறீங்களா? இந்த கொஸ்டினை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சார் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா ஹார்டுன்னு மென்ஷன் பண்ணி கமெண்ட் போடுங்க லைட்டாக. சார் கஷ்டம்னா என்னென்னா 30 செகண்ட் தாண்டுது சார், 30 செகண்ட் தாண்டுதுன்னா ஹார்டுன்னு போட்டு மென்ஷன் பண்ணி கஷ்டம் போடுங்க. அடுத்த வீடியோ, நாளைக்கு போகிற வீடியோவில் என்ன பண்ணுறேன், இதை எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு போட்டு சொல்லித்தரேன். இதை எப்படி சிம்பிளாக செய்யுதுன்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இதில் ரூட்டாக வரும். ரூட்டுக்குலாம் நீங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூ தெரியாமல் ரூட்டு படிக்காமல் இருந்தீங்கன்னா கஷ்டம். அதுக்காக தான் இதை ரூட்டே போடாமல் ஈஸியாக போட்டு தரலாம் நான் அப்படின்னு சொல்லித்தரேன் நாளைக்கு. சரிங்களா? ரைட்.
அடுத்து இங்கே இருக்கிறது வேல்யூ, இங்கே இருக்கிறது வேல்யூ. இவருங்க கீழே என்ன இருக்காரு, மைனஸ் மைனஸ். மேலே என்ன வருவார்னா மேலே ப்ளஸ்ன்னு வந்துட்டாருனாலே எக்ஸ் கரெக்ட். சரிங்களா? இப்படி தான் போடணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு கேட்குற கேள்வி வேல்யூ எடுக்க சொல்லி கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எது கரெக்டுன்னு மட்டும் தான் பார்க்க சொல்லுவாங்க. இப்போ டேரெக்டாக என்ன பண்ணால் கீழே இருக்கிறது மைனஸ் மைனஸ்னு போடுவீங்க, மேலே இருக்கவன் ப்ளஸ் மட்டும் வந்துட்டான்னு வைங்களேன், போட்டலாம் ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எக்ஸ் இருக்காரா, இவர் கூட சேர்த்து இவரை கொண்டு போய் நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ இவருக்கு என்ன வேல்யூ 7, இவருக்கு என்ன வேல்யூ 4. 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு, 11. எக்ஸோடைய வேல்யூ 11. எக்ஸ் பாசிட்டிவாக இருக்காது. இவங்க 2 பேரும் நெகட்டிவாக இருக்காங்க, எக்ஸ் பெருசு. நான் கண்டுபிடிக்க தேவை. இவங்க 2 பேரும் நெகட்டிவாக இருக்காங்க, எக்ஸ் பெருசு. ரைட். அடுத்து இங்கே போகிறேன். இங்கே போகிறப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இதெல்லாம் பாருங்க எப்படி வந்து மாட்டி செஞ்சுருக்காங்க பாருங்க. மைனஸு ப்ளஸ்ஸு. ரைட்டா? இந்த தான் சிம்பிள். எப்படி இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸாக ஒருத்தர் வராரு பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸாக வரவர் இவங்க 2 பேர் ப்ளஸ்ஸு கூட ஈக்குவலாக இருந்தாருன்னா ஈக்குவல்ட்டாக இருந்துன்னு வரணும். இவங்க 2 பேரோட அவர் கம்மியாக மட்டும் இருந்தாருன்னு வைங்களேன், இவர் கிரேட்டர்னு டேரெக்டாக சால்வ் பண்ணாமே போட்டுடலாம். எப்படி சார் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா, சரி வாங்க எப்படின்னு காட்டுறேன். சார் இதெல்லாம் பார்த்தாலே டேபிள்ஸ் படித்தவங்க போட்டுருவாங்க சார். 19 13 19 13 டேபிள்ஸ் படித்தா போட்டுடலாம். ரைட்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18 17. புரிஞ்சா? இதை விட இதுவே பெருசாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக பெருசாக இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பெருசு, ஒய் பெருசு. மைனஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துறாதீங்க அந்த கொஸ்டினில். அடுத்து இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு. 9 7 10 9. எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒய். அடுத்து லீனியர் ஈக்குவேஷன். நிறைய பேருக்கு லீனியர் ஈக்குவேஷன் வந்து ஒரு கேஸ் ஆயிடும். எந்த ஈக்குவேஷன் மட்டும் மாற்றணும்னு பார்த்துக்கணும். இப்போ 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 30 இருந்தால் எந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை மட்டும் மாற்றினா போதும்ல. ஏன்னா ஒய்யை ஈக்குவல் பண்ணிடலாம், இன்ட்டு 2 பண்ணால். ஒய்யை ஈக்குவல் பண்ணிடலாம், இன்ட்டு 2 பண்ணால் 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு டபுள் பண்ணிங்கன்னா என்னாச்சு 12. இப்போ இது டேரெக்டாக அப்படியே இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். இது என்னாச்சு 7x ஈக்குவல் டு 42. எக்ஸோடைய வேல்யூ 6. எக்ஸோடைய வேல்யூ 6னா இங்கே கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸோடைய வேல்யூ 6னா இங்கே என்னாச்சு 12. 12 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஒய் என்னவா இருப்பார், 6ஆக தான் இருப்பார். ஈக்குவல்ட்டாக இருப்பாங்க, 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க. ஒய்யோடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கு. அடுத்து வாங்க. அடுத்து இங்கே போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா 15 2 ப்ளஸ்ஸு. சிம்பிள் வேறு போடணுமா, ரெண்டுமே ப்ளஸ் தானே, சிம்பிள் போடணுமா, புரிஞ்சுக்குவீங்கல்ல. சிம்பிள்லாம் போடல, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ இதுக்கு போய் சிம்பிளை போட்டு இருந்தாலும் போட்டுக்கிறேன் உங்கள் கன்வீனியன்ட்காக. 15 5. ஓகே, இது வந்து கெனாட் பி டெர்மைன்ட். ஏன்னா 15 இந்த 5ஓட பெருசு, ஆனால் இந்த 2 விட இந்த 5 பெருசு. சரிங்களா? கெனாட் பி டெர்மைன்ட். அடுத்து மிஸ்ஸிங் நம்பர் தான். டக்குன்னு போடலாம். இங்கே மிஸ்ஸிங் நம்பர்லாம் தட்டி விட்டுருவோம் சார். இங்கே பாருங்க 1 2 3 4 36. அடுத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். இந்த அடுத்து பார்ப்பாங்க நிறைய பேர். 36 வச்சு இந்த 5 கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த அடுத்து செக் பண்ணிடாதீங்க. செக் பண்ணாமல் போட்டிங்கன்னா ஆன்சர் போடலாம், டக்குன்னு வேகமாக போடலாம். எக்ஸாம்பிள் இப்படி தான் போடணும். அடுத்து இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5. சரி, அப்போ இன்ட்டு 2 தான் ஆன்சர். இதை போய் பார்க்க மாட்டேன். சரிங்களா? இன்ட்டு 2 தான் ஆன்சர், 4 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து இங்கே போகிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆமாம் இது நான் சொல்லித்தரணும். ஆக்சுவலாக வேல்யூ வந்து பெருசாகுதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாகுது, ஹியூஜ் டிஃபரன்ஸ் வருது, பெருசாகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கொயரு கியூப் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா 99% என்னவாக இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கும். அதே மாதிரி வேல்யூ சிறுசாக இருக்குன்னா டிஃபரன்ஸாக இருக்கலாம், டிஃபரன்ஸாக இருக்கலாம். இல்லை டிஃபரன்ஸில் ஸ்கொயர் வைக்கலாம், கியூப் வைக்கலாம். இல்லை டிஃபரன்ஸில் வந்து டிஃபரன்ஸில் காமனாக இருக்கலாம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். வேல்யூ சின்னதாக இருந்தால் என்னவா இருக்கும், அடிஷனாக இருக்குமா, சப்ராக்ஷனாக இருக்குமா, மல்டிப்ளிகேஷனாக இருக்குமா தெரியணும். வேல்யூ ரொம்ப பெருசாக இருந்தால் இது இப்போ பாருங்க, இதெல்லாம் வேல்யூ பெருசாக இருக்குது, பெருசாகிட்டே இருக்கு பாருங்க. 24 96 அடுத்து 480 அப்படி போதா. அதுக்காக இங்கே போய் பார்த்தா, இப்போ பார்த்தா வேல்யூலாம் பக்கத்தில் இருக்குது. அதனால் என்ன பண்ண 8, இங்கே என்னாச்சு 9, இங்கே என்னாச்சு 64. பார்த்தனே போடலாம். இது 2 கியூபு, இது 3 ஸ்கொயர். இதெல்லாம் ஒரு ஃபேவரட் பேட்டர்ன். எக்ஸாம்காரங்க இருக்காங்கல்ல, எக்ஸாம்காரங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. 8 இங்கே 9 இங்கே 64ன்னு பார்த்தாலே இது 2 கியூபு, இது 3 ஸ்கொயரு, இது 4 கியூபு, இது 5 ஸ்கொயராக இருக்கும். நான் 6 கியூப் கண்டுபிடிக்கணும். 126 கூட நான் ஒரு 216 ஆட் பண்ணணும். 6 கடைசியில் 2 முடியணும். யூனிட் டிஜிட் 2 இல்லை, யூனிட் டிஜிட் 2 ஆன்சரு இல்லை. ஓகேவா? போட்டுடலாமா? அடுத்து போகலாமா? ரைட்டு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு 10 30 50, அப்போ 70 ஆட் பண்ணால் என்னாச்சு 83 ஆன்சர்.
ஆ அடுத்து இங்கே இதுதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கணுமா? டிஃபரன்ஸ் சார் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. டிஃபரன்ஸே எடுத்துங்க. டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 500 போனால் ஒரு 2 34 36 டிஃபரன்ஸு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 9 49. ஓகே, இது 6 ஸ்கொயரு, இது 7 ஸ்கொயரு, இது 8 ஸ்கொயர் இருக்கான்றதுக்கு என்னென்னா 8 ஸ்கொயரில் முடிஞ்சால் என்ன பண்ணணும்? 4ல் முடியணும். 4 தான் டிஃபரன்ஸ் எடுத்தால் 4 தான் இருக்குது. ஆமாம் 4 தான் இருக்குது. அப்போ 8 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 5 ஸ்கொயர் ஆட் ஆயிருக்கும். 5 ஸ்கொயர் ஆட் ஆயிருக்கும் ஏதோ ஒரு நம்பர்லேருந்து. இப்போ இதில் 5 ஸ்கொயர்னா என்னது? 25. 5 மைனஸ் பண்ணணும். 5 மைனஸ் பண்ணால் 3ல் முடியும். 3ல் முடிய ஒரே ஆப்ஷன் போட்டு போயிடலாம். 498 இதில் 25 மைனஸ் பண்ணணுமா? லாஸ்ட் டிஜிட் மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. 8 மைனஸ் 5 எவ்வளோ வச்சு? 3ல் முடியணும். 3ல் முடியிற ஆப்ஷன் மட்டும் போட்டு போயிரு. அடுத்து ராங் நம்பர் இருக்கு. வாங்க வாங்க முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 5 கொஸ்டின் தான். ராங் நம்பர் மட்டும் முடிச்சுட்டு முடிஞ்சிச்சு. அவ்வளோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேப் எடுத்தால் எவ்வளோ ஆச்சு? 21. இதெல்லாம் பக்கத்தில் இருக்குது. எதுக்காக இப்போ நான் டிஃபரன்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, க்ளோஸ் ரேஞ்ச் இருக்காங்க, அதனால டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். இங்கே 121, இங்கே எவ்வளோ ஆச்சு? ஒரு 1 81. ஓகே, பார்த்தாலே போடலாம். 9 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 9 ஸ்கொயர். ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? 256னா ஒரு 52. இந்த சம்மந்தமே இல்லாமல் இருக்கார். சரி, எப்பயுமே ஒரு ராங் நம்பர் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இவர் ராங் நம்பராக இருக்காருன்னா இவருக்கு லெஃப்டில் இருக்கவரையும் பாதிப்பார், ரைட்டில் இருக்கவரையும் பாதிப்பார். சரிங்களா? இவங்க கூட டிஃபரன்ஸ் எடுக்கும்போதும் சரி, இவங்க கூட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது சரி மாறும். இப்போ இதை மாறினோடனே கண்டுபிடிச்சிருங்க இதுதான் தப்புன்னு. இது தப்புன்னா அதை ஆன்சரை போட்டுருங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், தப்புன்னு ரிசர்ச் பண்ணுவாங்க. உட்காந்து அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது, உட்காந்து தேடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுவும் தப்பாக இருக்கும், இந்த இதுவும் தப்பாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் டிஜிட் வேணால் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணி வச்சு 9 அப்படின்னு வரும். 9னா என்னது? 3 ஸ்கொயர். பாருங்கள், 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டாக? அப்படி வந்திருந்தா இங்கே ஆட் நம்பரில் ஸ்கொயர் போயிட்டே இருக்கு. பாருங்கள், 11 9 7 5 3 இப்படி. இந்த கான்ஃபிடென்ட் தேவைப்படும். இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு தான் நம்ம கிளாஸ் பண்ணுறது. இந்த கான்ஃபிடென்ட்டுக்கு தான். இப்போ நான் ஒரு 100 கிளாஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதுலையே ஒரு 100 கிளாஸ்னா 25 பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 2500 பார்த்துருவீங்க. கரெக்டாக? 25 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2500 கொஸ்டின் பார்த்துருவீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆயிருவீங்கன்னா செம ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தான், இந்த 100 கிளாஸ்லாம் பார்க்கவே மாட்டீங்க. 2 கிளாஸ் பார்ப்பீங்க. 2 கிளாஸ் பார்த்துட்டு 50 போய் சால்வ் பண்ணிட்டு எக்ஸாம் போவீங்க. சரிங்களா? சரி வாங்க அடுத்து போவோம். இங்கே 10 டிஃபரன்ஸு, இங்கே 15, இங்கே 20. 5 5 ஆகிறதா? அடுத்து இங்கே 25 கரெக்டாக இருக்குது. இங்கே 40 கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஃபரன்ஸை பாருங்கள். இங்கே 40 கொடுத்துருக்காங்க, இங்கே 30 வரணும். 112 தான் ஆன்சராக வரணும். ஆன்சராக வர கண்டுபிடிக்காங்க. எப்பயுமே இந்த ஆன்சராக வருது, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, 112 தான் ஆன்சராக வரணும். அது சொல்லாதீங்க. இது தப்புன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிருங்க. எது கரெக்டாக வரும்னு கண்டுபிடிச்சிங்கன்னு லேட் ஆயிரும், டைம் லேட் ஆயிரும். அதுக்காக இங்கே எவ்வளோ இருக்குது? 13. இங்கே எவ்வளோ இருக்குது? 20. இங்கே எவ்வளோ இருக்குது? 27. ஏன்னா சம்மந்தம் எல்லாம் போகுது. டிஃபரன்ஸ் 7, இங்கே 7. ஓ அப்படி போட்டாங்களா? அடுத்து ஒரு 34 இருக்கணும். 34 இருக்குது. 4, ஆமாம் 4 ஒரு 34 கரெக்டாக இருக்குது. அடுத்து ஒரு 7 இருக்கணும். 7 இருந்தால் 41 வரணும். ஆனால் இங்கே தப்பாக இருக்குது. அவ்வளோதான், தப்பாக இருக்குது. அப்படியே போட்டு போயிருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் கண்டுபிடிச்சது தப்பு இல்லையா? அப்போ லாஸ்ட் இது தப்பு இருக்கும். தப்பு இருக்காரா பார்த்துங்க. சரிங்களா? ஆன்சர் கண்டுபிடிக்காதீங்க உட்காந்து. சரிங்களா? ரைட். அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த லாஸ்ட் கொஸ்டின் முடிச்சலாம் வேகமாக. சரி, எப்பயுமே நம்பர் சீரியஸ் 0 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 0 வந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, -1 பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா க்யூப் பண்ணி -1 பண்ணிப்பாங்க. இது 2 மட்டும்தான் பண்ணிப்போம், வேற எதையுமே பண்ண மாட்டாங்க. 0 வந்துச்சுன்னா இதை மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஸ்கொயர் பண்ணி -1, இல்லை அப்படின்னா க்யூப் பண்ணி -1. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்பர் சீரீஸில் 0 வந்துச்சுன்னா இதுதான் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் லாஜிக்காக போகும்போது இப்படி போகிறேன்னு வைங்களேன். இந்த கொஸ்டின் எடுத்து போகிறேன்னா 0 இருக்கா, நான் என்ன சூஸ் பண்ணால் ஒன்று ஸ்கொயர் -1, இல்லை அப்படின்னா க்யூப் -1, 1 க்யூப் -1. இப்படி நீ யோசிச்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் செய்ய முடியும். நீங்கள் டிஃபரன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா லேட் ஆயிடும். எது தப்பாக இருக்கும், ஏதாவது தப்பு இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அப்படி பார்க்குறப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 1 ஸ்கொயர் -1 வச்சு 0ன்னு வைக்கலாம், 1 க்யூப் -1 வச்சு 0ன்னு வைக்கலாம். அடுத்து 6 என்ன போடுறாங்கன்னா 2 க்யூபு -2 அப்படின்னு போடலாம். கரெக்டு தானே? 2 க்யூப்னா என்னது? 8. 8 -2 எவ்வளோ ஆச்சு? 8 -2 2 6. கரெக்டாக வந்துருச்சு. இங்கே பார்த்தோம்னா என்ன போடலாம்? 3 க்யூப் -3யா? 3 க்யூப் -3னா 6. ஓகே. அடுத்து இங்கே 27, 22ன்னு பார்க்கும்போது இங்கே போடலாம் அழகா. 3 க்யூப் -3 24 வரணும். ஆனால் இவங்க 22 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா இங்கே 3 ஸ்கொயரா? 3 ஸ்கொயர்.
க்ளோஸ் ரேஞ்சில் யார் இருக்கா? க்ளோஸ் ரேஞ்சில் 22 க்ளோஸ் ரேஞ்சில் 5 இருக்காரு. 5 ஸ்கொயர் -3 அப்படின்னா தான் 22 வருது. ஓகே, அப்போ எனக்கு என்னமோ இது டவுட்டாக இருக்கு. இந்த நம்பரில் தான் தப்பு இருக்குமோன்னு டவுட்டாக இருக்கு. இங்கேயும் இடிக்குது, இங்கேயும் இடிக்குது. அப்போ இந்த நம்பரில் தப்பு இருக்கும். ஆனால் அடுத்த கொஸ்டின் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 4³ -4 60. அடுத்து 5³ -5 120. கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. இவர் 24 வந்து ஆன்சர் கரெக்ட். 22 வராது. சரிங்களா? அப்போ 24 அப்படிங்கிறது ஆன்சராக வந்திருக்கணும். 22 வந்திருக்காது. இதே இங்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே போனால் 16 இருக்கா? அப்போ என்ன போடலாம்? 8² -4ன்னு போடலாம். இங்கே பாருங்க, 1² -1 3² -3. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் 8² -4 இருக்கு. பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. கரெக்டாக பேட்டர்ன் ஃபாலோ ஆகலை. அதனால இதான் ஆன்சர். சரிங்களா? இந்த கிளாஸை டெய்லியும் கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டினியூன்னு போடுங்க. கண்டினியூ பண்ணுங்க சார்னு போடுங்க. இல்லை சார் நீங்கள் வேண்டாம் எனக்கு ரீசனிங் கொண்டாங்கன்னா ரீசனிங்னு போடுங்க. இல்லை இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் நடத்துவேன். நீங்கள் எப்பயுமே என்ன கேட்குறீங்களோ அதான் நடத்துவேன். நான் வேறு எதுவும் நடத்த மாட்டேங்க. என்னோட கன்வீனியன்ட்காகலாம் நடத்த வரல. உங்களுக்கு தேவை என்னையோ அதான், அதை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் நான் நடத்தி கொடுத்துருவேன். சரிங்களா? டெலிகிராமில் இருப்பேன். டெலிகிராமில் பேர் என்னது? லியோ சார் 31. சரிங்களா? லியோ சார் 31ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா நான் வந்துடுவேன். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம், இல்லை கமெண்ட்லையும் சொல்லலாம். ஓகேங்களா? இது எனக்கு ஓகேவா இருக்குது, இது ஓகே இல்லை சார், இதை கொஞ்சம் மாற்றிக்கங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அடுத்து கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா வீடியோ லிங்க் போட்டுருவாங்க. அதை உடனே பார்த்துருவீங்க. அடுத்து வந்து கீழே அகாடமியோட ஆப் இருக்கும். அதுவும் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும் நிறைய இது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் கேல்குலேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் நான் அடுத்த கொஸ்டின் அடுத்து போக இன்னும் போகக்கூடிய நாட்களில் சும்மா ஸ்பீடு அள்ள விட்டுருவேன். டக்கு போட்டுருவேன். இது மொத்தமாகவே சேர்த்து ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் முடிச்சிருவேன். கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லை. இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு. சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.